பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுத்தவங்க தான் ஆளுகை செய்வாங்க அப்படின்னு சொல்லி, அதனால் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். அவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறவர். மனைவிக்கு எல்லா விதத்தில் உதவி செய்வார். சமையலில் உதவி செய்வார், காய்கறி வெட்டி கொடுப்பார், வீட்டை பெருக்குவார், பெண் மாதிரி பெருக்கி சுத்தம் பண்ணி நல்லா மனைவிக்கு ஹெல்ப் பண்ணுவார். மனைவி வேலை செய்கிறாங்களா, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, எனக்கு தெரியும். ஒரு நாள் என்னை பார்க்க வந்தார். ஒரு சாயங்கால நேரம் ரொம்ப துக்கமாக வந்தாங்க. நான் அண்ணன்னு சொல்லுவேன், ஏன்னா ஒரு மாதிரி இருக்கீங்க, சோகமாக இருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இல்லை, வீட்டில் ஒரு காரியம் நடந்துட்டு. என்ன நடந்துட்டு, என்ன காரியம்னு கேட்டேன். நான் என் மனைவி அடிச்சிட்டேன்னார். அடிச்சிங்களா? மனைவியையா? ஆமாம், அடிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது, என் மனசாட்சி வாதிக்கு நிம்மதியே எல்லாரும் வந்தேன் அப்படின்னார். என்னால் நம்ப முடியாது. நீங்கள் உங்கள் மனைவி எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பீங்களே, எப்படி உங்கள் மனைவி நீங்கள் அடிச்சிருக்க முடியும்? நீங்கள் சொன்னால் கூட என்னால் நம்ப முடியலையேன்னு. இல்லை, உண்மையில் அடிச்சிட்டேன், கோபத்தில் அடிச்சிட்டேன், அதனால தான் எனக்கு துக்கமாயிற்று, நான் வருத்தத்தில் வீட்டை விட்டு இப்படியே வந்திருக்கிறேன் அப்படின்னா. என்ன நடந்தது சொல்லுங்கன்னு. ஒரு நாள் என் மனைவி இப்படி பேச மாட்டேன். இன்றைக்கி நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசினா. நான் பொறுமையாக சொல்லி பார்க்குறேன், கேட்கல. ரொம்ப பொறுமையாக தான் பேசினேன், பொறுமையாக தான் சொன்னேன். திரும்ப என் பொறுமையை சோதிக்கிற மாதிரி பேசி கோபத்தை உண்டாங்கின உடனே பொறுமையை இழந்துட்டேன். அதனால் அடிச்சு விட்டேன். தப்பு தான். எனக்கு இப்போ நிம்மதியே இல்லாமல் போச்சு. என்ன சொல்லுகிறார்? பொறுமையாக இருந்து பார்த்தேன், அதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியல. பொறுமை எல்லாம் மீறிட்டு, அதனால் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். சிலர் சொல்லுவாங்க, ஏன் இப்படி பேசின, ஏன் இந்த மாதிரி பேசின, ஏன் இப்படி திட்டின? நான் பொறுத்து பார்த்தேன், எவ்வளோ நேரம் பொறுக்கிறது, ஒரே உபத்திரவமாக இருக்குது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க. உபத்திரவத்தில் பொறுமையா இருங்க. மனைவியால் உபத்திரவமா, கணவரால் உபத்திரவமா, பிள்ளைகளால் உபத்திரவமா, பக்கத்து வீட்டுக்காரங்களால் உபத்திரவமா, வேலை செய்கிற இடத்துல உடன் வேலை செய்கிறவங்களால் உபத்திரவமா, லீடர் மூலமாக உபத்திரவமா, மேல் அதிகாரி மூலமாக உபத்திரவமா? ஆண்டவர் சொல்கிறாரு, பொறுமையாரு மகனே, பொறுமையாரு மகளே. இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு பொறுமையே இல்லை. ஏன் உபத்திரம் வருது? நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே, ஜெபிக்கிறேன் தானே, எனக்கு ஏன் உபத்திரம் வரணும் கேள்வி. ஆனால் இயேசு என்ன வாக்கு